சாட் ஜிபிடி விசஸ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். இது ரொம்ப நாளாக சாட் ஜிபிடிங்கிற ஒரு ஏஐ டூல் வந்துச்சு. எல்லாருமே என்ன அப்படின்னா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இனிமேல் தேவையில்லை, கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அவ்வளோதான் ஒர்க் வச்சு சாட் ஜிபிடி வந்துருச்சு, என்ன கேட்டாலும் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒன்றுமே இல்லை. யூடியூப் வீடியோ மேக் பண்ணுறது ஈஸி, பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, பிளாகிங் பண்ணுறது ஈஸி, எந்த இதுக்கு வேணாலும் கான்டென்ட் கிரியேஷன் ஏஐ டூல் கொடுத்துருவோம், நம்ம என்ன தட்டினா ஆன்சர் கொடுக்குது. ஸோ வந்துட்டு அது மூலமாக நம்ம லட்சமாக சம்பாதிக்கணும். இப்படிலாம் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட லைஃப் அவ்வளோதானா? சாட் ஜிபிடி உண்மையிலே ஒரு வரப்பிரசாதமா? எல்லாமே சாட் ஜிபிடியால் முடியுமா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். சாட் ஜிபிடி எலான் மஸ்க் அவங்களோட கண்டுபிடிப்பு. ஓகே, ஒரு நல்ல ஏஐ டூல். பட் இன்னுமே அது வந்துட்டு இவங்களாம் சொல்கிற மாதிரி சூப்பரான ஏஐ டூலாக பிரமாதமாக, ஓகே நல்ல டூல் தான், பட் ஆனால் இன்னும் அது டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஓனாக இந்த கண்டென்ட்டையுமே க்ரியேட் பண்ணி கொடுக்கல. அது கூகுளில் உள்ள கான்டென்ட்ஸை ட்ராவல் பண்ணி நம்மளுக்கு இண்டெக்ஸ் பண்ணி காட்டுது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் போய்ட்டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் இல்லை வந்துட்டு ஒரு ஆல்கமிஸ்ட் அப்படின்னு புக்கை பற்றி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது ஃபுல் புக்கையும் உங்களுக்கு கொண்டு வந்து டெரைவ் பண்ணாது. அது வந்துட்டு ஒரு சம்மரியை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். பட் ஏன்னா உங்களால் அந்த ஃபுல் புக்கையும் கொடுக்காது, ஏன்னா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ வந்துட்டு அது ஒரு இண்டிவிஜுவல் கான்டென்ட் மேக்கிங் ஏஐ டூல் கிடையாது. அது திரும்ப நான் சொல்கிறேன், அது ஒரு இண்டிவிஜுவல் கான்டென்ட் க்ரியேஷன் டூல் கிடையாது. அது கூகுளில் உள்ள கான்டென்ட்ஸை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ வந்துட்டு நீங்கள் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து அவ்வளோதான் வேலை போச்சு அப்படிங்கிறதுல அந்த கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கிறவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கான்டென்ட்ஸை புதுமையாக க்ரியேட் பண்ணக்கூடியவங்க. அவங்க ஒரு கூகுளில் இருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே தூக்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படியே தூக்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதை உங்கள் பிளாகில் போட்டாலோ உங்கள் யூடியூப் வீடியோஸில் போட்டாலோ டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு காப்பிரைட்டில் மாட்டிக்கிறீங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு ஏஐ டூல் சொல்கிறாங்க, எனக்கு ஞாபகம் ஃபிக்ஸாக ஏதோ ஒரு ஏஐ டூல், அந்த டூலில் போட்டு வீடியோ ஃபார்மேட்டில் அப்படியே மேக் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க. ஏஐ டூல்ஸில் காப்பிரைட்டை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு டூல் இருக்குது. அது நேம் நான் மறந்துட்டேன், அப்புறமா நான் கமெண்ட்டில் ஃபஸ்ட் பின்னில் போடுறேன், ஞாபகம் தான். அந்த டூலை வச்சு ஈஸியாக அவங்க டூல்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணிடுவாங்க. காப்பிரைட்டட் கான்டென்ட்டு அப்படின்னு ஒரு ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜை மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். கூகுள் இமேஜஸை கூட நம்மளால் நம்ம வீடியோஸில் எங்கேயோ யூஸ் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு கூகுள் தெளிவாக இருக்கப்போ நீங்கள் சாட் ஜிபிடியை வச்சு மாதம் 80,000 சம்பாதிக்கலாம், மாதம் 50,000 சம்பாதிக்கலாம்னா இது எந்த அளவுக்கு பாசிபிள்? கண்டிப்பாக இது பாசிபிள் கிடையாது. ஸோ ரெண்டாவது வந்துட்டு கான்டென்ட் க்ரியேட்டர்ஸுங்கிறவங்க வீடியோ க்ரியேட்டர்ஸ், பிளாக் கிரியேட்டர்ஸ், வெப்சைட் கிரியேட்டர்ஸ், ஆர்டிக்கல் கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் இதில் புக்ஸ் ரைட்டர்ஸ், அமேசான் கிண்டலில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. அங்கே க்ரியேட் பண்ணுறவங்க, ரைட் பண்ணுறவங்க, ரைட்டிங்லேயே அவ்வளோ இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு தனி ஃப்ரேம் ஒர்க்கே வச்சு இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐடா அந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வச்சு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குன்னு தனியாக வந்துட்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக மந்த்லி லேக்ஸ் கணக்கில் பே பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அவங்க இண்டிவிஜுவலாக ஒரு கான்டென்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்துட்டு சாம்சங் S23 அதை பற்றி ஒரு கான்டென்ட் எழுதணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபார்மேட் இருக்குது, அப்படி தான் கான்டென்ட் ரைட்டிங் வரும். ஸோ காப்பி ரைட்டிங் எழுதணும் அப்படின்னா ஒரு செல்லருக்கு அந்த ஒரு காப்பியை செல் பண்ணுற மாதிரி அந்த இதை எழுதுறதுக்கு காப்பி ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு கிரியேட்டிவ் பர்சன்ஸ், இவங்க க்ரியேட்டிவாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி வந்துட்டு ஒரு சாட் ஜிபிடி வச்சு நீங்கள் உங்களோட கெரியரே அவ்வளோதான், இனி சாட் ஜிபிடி தான் எல்லாமே. சாட் ஜிபிடி இப்போவும் வந்துட்டு இப்போ தான் வந்திருக்கக்கூடிய ஒரு ஏஐ டூல். அது மேபி இன்னும் பயங்கரமாக அதை வந்து டெவலப் பண்ணலாம். அப்படியே டெவலப் பண்ணால் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஜாப்ஸ்க்குமே வந்துட்டு பிரச்சனை தான். பட் ஆனால் என்ன தான் ஜாப்ஸுக்கு பிரச்சனை வந்தாலும் என்னோட அசம்ஷன் என்ன அப்படின்னா, என்ன தான் ஏஐ டூல்ஸ் டெவலப் பண்ணலாம், அந்த ஏஐ டூல்ஸை கரெக்டாக வேலை வாங்குறதுக்கு அந்த வேலை தெரிஞ்ச ஒரு ஆள் தானே இருக்கணும். அதுதான் சாத்தியம், அவரால் தானே வேலை வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு வேலைங்கிறது ஏஐ டூல்ஸை நாம் வந்துட்டு ஒர்க் பண்ண கற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும். ஸோ வந்துட்டு ஜாப்ஸ் போயிடுச்சு அவ்வளோதான், இனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஐ எடுத்துரும், இனி ப்ரோக்ராமிங் ஏஐ எடுத்துரும், இனி கான்டென்ட் க்ரியேஷன் ஏஐ எடுத்துரும். இதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்னை பொறுத்தவரை என்னோட தாட் அது. மேபி இன்கேஸ் ஃபியூச்சர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ காய்ஸ், இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடின்னு யூடியூப்பில் உலா வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்ப வேணாம். இதை நம்பி நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவிலலாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கூகுள் அவ்வளோ வந்துட்டு ஏமாளி கிடையாது. கூகுளில் வந்துட்டு மானிட்டைசேஷன் வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு ஒவ்வொரு யூடியூபருக்கும் தெரியும், ஒரு பிளாகருக்கு தெரியும். இப்போ பிளாகிங்கு கூட கூகுள் வந்துட்டு
நிறைய தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் யூடியூபுக்கு அந்த 4000 மணி நேரம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறது இருக்குது. ஸோ ஈஸியாக ஒரு ஏஐ டூலை வச்சு நம்ம போட்டுடலாம். கூகுளில் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக ஏமாற்றிட முடியாது கைஸ். இன்னும்லாம் ரொம்ப சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சு நான் ஓட விட்டு வாட்ச் டைம் எடுத்துட்டேன். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் எடுத்தால் கூட யூடியூப் ஃபைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. யூடியூப்க்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்குது, கூகுளுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்குது, பேண்டா, பென்குயின், இது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான வழிகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை வச்சு நீங்கள் சாட்ஜிபிடியை நம்பி யூடியூப்பில் வரலாம். அவங்களோட பேஷன் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுக்கு பேசுகிறது பிடிக்குமா, இதை பற்றி பேசுகிறது பிடிக்கும், அந்த மாதிரி நீங்களே கான்டென்ட்டை மேக் பண்ணி நீங்கள் வந்துட்டு கொண்டு வந்து போடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஆடியன்ஸ் வருவாங்க. அது ஒரு சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர் வேல்யூவான சப்ஸ்கிரைபர் வந்தால் அது ஒவ்வொன்றும் உங்கள் கான்டாக்ட்டுக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்கும், நல்ல இம்பேக்டை. ஸோ வந்துட்டு காய்ஸ் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், கீ பாயிண்ட் சாட்ஜிபிடியால் கான்டென்ட் ரைட்டர்ஸ் அளவுக்கு இல்லை, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி நாம் வந்து நம்மளோட கண்டென்ட்டை இன்னும் சூப்பராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் டாப் 7 ways to வெயிட் லாஸ் டிப்ஸ், இல்லைன்னா டாப் 7 tips ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்னு அடிக்கிறேன்னா அது ஒரு டிப் கொடுக்கும். அந்த டிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நம்ம அந்த ஹெட்லைன்ஸை வேணால் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட கான்டென்ட்டை அந்த ஹெட்லைன் ஓரியன்டாக நாம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியா வேணால் நம்ம சாட்ஜிபிடிக்கிட்டேருந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாமே தவிர அப்படியே அதை எடுத்து நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.